Hi students, in the video exercise 7.1 10th sum தான் பார்க்க போறோம். The frustum shaped outer portion of the table lamp. Frustum shaped. So அதாவது இந்த table lamp இருக்கு. இது என்ன சொல்றாங்க? இது frustum shaped இருக்குன்னு சொல்றாங்க. இது என்ன shape? Frustum shape has to be என்ன பண்ணனும் இத painted including the top part. இங்க இருக்க top partையும் என்ன பண்ணனும்னு சொல்றாங்க? Paint பண்ணனும்னு சொல்றாங்க. Find the total cost of painting the lamp. If the cost of painting is எவ்வளோ சொல்லிருக்காங்க, ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோவா 2 ரூபா ஆகுது. ஓகே, ஸோ ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 2 rupees ஆகுது. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த லேம்ப். எங்கெங்கே பெயிண்ட் பண்ணணும்? இந்த ஃப்ரஸ்டம் இருக்குல்ல, ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்க இந்த லேம்பை இது சுற்றியும் பெயிண்ட் பண்ணணும். அது இல்லாமல் டாப் சர்ஃபேஸையும் பெயிண்ட் பண்ணணும். டாப் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஃப்ரஸ்டோட சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஓகே, ஸோ சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும் டாப் சர்ஃபேஸ். கிவன் என்னது? R is equal to 6 meter. ஸ்மால் ஆர். ஏன் இங்கே மேலே இருக்கிறது சின்ன சர்க்கிள், அதனால சின்ன ரேடியஸ். ஆர் வந்து 6 meter. ஸோ அதே மாதிரி கீழே இருக்குது பெரிய சர்க்கிள், அது வந்து ரேடியஸ் எவ்வளோ? கேபிட்டல் R equal to 12 meter. அதே மாதிரி ஹைட் கொடுத்துருக்காங்க. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 meter கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த லேம்ப். இந்த லேம்பை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன். ஸோ இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த லேம்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் மொத்தமாக இந்த லேம்பில் மொத்தமாக எவ்வளோ ஏரியா இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? இந்த லேம்ப் பாருங்கள், மொத்தமாக எவ்வளோ ஏரியா இருக்குன்னு கண்டுபிடிச்சா நம்ம எவ்வளோ ருபீஸ் ஆகுது? ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 2 rupees ஆகுது. அப்போ மொத்தமாக எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். கடைசி சென்டிமீட்டர் ஸ்கொயரை என்ன பண்ணுவோம்? மொத்த ஏரியாவை எத்தனை ருபீஸ் கூட மல்லே பண்ணுவோம்? 2 rupees கூட மல்லே பண்ணால் இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மொத்தம் எவ்வளோ ஏரியா இருக்குன்னு கண்டுபிடிப்போம். டோட்டல் ஏரியா டு பி பெயிண்டட். ஸோ அப்போ இந்த ஏரியா எந்தெந்த ஏரியாலாம் பெயிண்ட் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு? இங்கே பாருங்கள், இது ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்குது. ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்க இந்த CSA, அதாவது வளைஞ்சி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அதை பெயிண்ட் பண்ணுமா? ஸோ அப்போ CSA ஆஃப் ஃப்ரஸ்டம் ஃபஸ்ட் எடுத்துங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில், டாப் பார்ட்டையும் பெயிண்ட் பண்ணும், இன்க்ளூடிங் த டாப் பார்ட். ஓகே, ஸோ டாப் பார்ட் எந்த ஷேப்பில் இருக்குது? சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. அப்போ டாப் ஏரியா என்ன ஷேப்பில் இருக்குது? சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிறதுனால அதோட ஃபார்முலா என்னது? ஏரியா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். சிஎஸ்சி ஆஃப் ஃப்ரஸ்டம் என்னது? பை எல் இன்டூ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். ஸோ இது ரெண்டுத்துலையும் பையன்றது என்ன இருக்குது? காமனாக இருக்குது, அதனால காமனாக வெளியே எடுத்துட்டேன். ரிமைனிங் என்ன இருக்கும்? பை எடுத்துட்டா எல் இன்டூ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர் இன்டூ ப்ளஸ் இதில் மட்டும் என்ன இருக்கும்? ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஆர் ஸ்கொயர் போட்டாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், பைக்கு பதில் என்ன பண்ணணும்? 22/7 இன்டூ 10 இருக்குது. எல்லுக்கு பதில் என்ன பண்ணணும்? 10. ஸோ எல்லுக்கு பதில் 10 எப்படி வந்தது? எல் ஃபார்முலா அந்த எல்ன்றது என்னது? கோன் எடுத்துக்கிட்டா, கோனு ஃபஸ்ட்டு எதிர்த்துறோம். எல்லுக்கு பதில் என்னது? ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவாங்க எல்ல. ஓகே, ஸோ எல் என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ h ஸ்கொயர்ன்றது எனக்கு என்ன இருக்குது பாருங்கள்? h ஸ்கொயர்ன்றது 8 ஆல்ரெடி கிவனில் கொடுத்துருக்காங்க. ஹெச்ன்றது 8 போட்டால் 8 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இருந்து 6 ஸ்கொயர் பண்ணும்போது 64 + 36 வந்துடும். ஆட் பண்ணால் 100 எந்த டேபிள் ரெண்டு வாட்டி மல்லே பண்ண வரும்? 10 × 10. ஸோ 10 × 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்த ரூட்டில் ஒரு நம்பர் அள்ளி எடுக்கலாம். L = 10 meter. ஸோ இப்படி தான் எல்லுக்கு பதிலாக 10 வந்திருக்கு. ஓகே, ஸோ கேபிட்டல் ஆர் வந்து கிவனில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12. ஸோ கேபிட்டல் ஆர் வந்து 12. அதே மாதிரி ஸ்மால் ஆர் வந்து 6. ஓகே, ஸோ கேபிட்டல் ஆர் 12, ஸ்மால் ஆர் 6 ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து 6 ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 22/7 போட்டாச்சு. இங்கே 12 + 6 ஆகிடும், 18 ஆகிடும். ஓகே, ஸோ 18 × 10 வந்துடும். ப்ளஸ் 6 ஸ்கொயர் பண்ணும்போது 36. ஸோ இப்போ இது சால்வ் பண்ணும்போது என்ன ஆகிடுது? 180. 18 × 10 180 ப்ளஸ் 36. ஓகே, இப்போ அப்படியே 22/7 × 216. ஸோ 22 × 216 மல்லே பண்ணும்போது நம்மளுக்கு 4752 /7. ஸோ இது சால்வ் பண்ணி டிவைட் பண்ண நமக்கு ஆன்சர் வந்துருக்கு 678.86 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ மொத்தமாக எவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏன் போட்டோம்? ஏரியா. ஸோ டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். ஏரியான்றது சென்டிமீட்டர் ஸ்கொயர். மொத்தம் எவ்வளோ ஏரியா தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் எவ்வளோ ஆகும்? டோட்டல் ஏரியா ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க? பெயிண்டிங் காஸ்ட்டு 2 rupees ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 2 ஆல் மல்லே பண்ணால் நம்மளுக்கு 1357.72 rupees. ஸோ நம்ம அந்த லேம்பில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆகுது? 1357.72 rupees செலவாகுது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர்.